வானொலிப்பு வடிவில் இந்து கடவுள் சிவனை பார்த்திருக்கிறீர்களா? அப்படி ஒரு கோவில் இந்தியாவில் இருப்பது பலரும் அறியாத ஒன்று. மனிதர்களின் வழிபாட்டு முறைகள் தொடர்ந்து மாறிக்கொண்டே வந்திருக்கிறது. மனிதர்களின் வழிபாட்டு வரலாற்றை கூர்ந்து கவனித்தால் மனிதர்கள் இயற்கை, கல், மனித உடல் உறுப்புகள் என பல வடிவங்களில் இறைவனை வணங்கியிருக்கிறார்கள். ஆந்திர பிரதேச மாநிலத்தின் சித்தூர் மாவட்டத்தில் எஸ்பேடு மண்டலத்தில் அமைந்திருக்கும் திருமல்லம் எனும் ஊர் அங்கு இருக்கும் சிவன் கோவிலுக்கு புகழ் பெற்றது. இந்த பிரபலமான கோவில் இருக்கும் ஊர் திருப்பதி நகரத்துக்கு அருகில் தான் அமைந்திருக்கிறது. இந்த கோவிலில் லிங்கம் ஆணருக்கு வடிவில் இருப்பதாக அறியப்படுகிறது. இந்த கோவில் இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வுத்துறையினரால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இங்கு வழிபாடுகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அனுமதிக்கப்படுகிறது. இந்த கோவிலில் சில தனித்துவமான விஷயங்கள் இருக்கின்றன. சிவனின் உருவம் லிங்கத்தின் முன்பக்கத்தில் ஒரு ஆட்டை கையில் வைத்திருப்பது போல இருக்கிறது. அப்படிப்பட்ட தத்ரூபமான சிலைகள் சைவ சமய பாரம்பரியத்தில் மிகவும் அரிதானது. இதே போன்ற அரிதான சிவன் சிலைகளை ஆந்திர பிரதேசத்தின் அனந்தபூர் மாவட்டத்தில் இருக்கும் ஹேமாவதி கிராமத்தில் பார்க்கலாம். குடிமல்லம் கிராமத்தில் இருக்கும் கோவிலில் ஆணின் பிறப்பிற்கு வடிவத்தில் 7 அடி உயரத்தில் தரையின் தலைப்பாகையும் இடுப்பில் வேட்டியும் கட்டியிருப்பது போல சிவனின் உருவம் செதுக்கப்பட்டிருக்கிறது. இந்து புராணங்களில் யக்ஷன் என்று அழைக்கப்படும் உயரம் குறைவான ஒருவரின் தோளில் இருப்பது போல இருக்கிறது அந்த சிலை. சிலையில் இருக்கும் சிவனின் ஆடை முறை ரிக்வேத காலத்திற்கு முற்பட்டது என வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். இந்த சிவன் சிலை இந்து சமவெளி நாகரிகத்தை பிரதிபலிப்பதாக இருக்கிறது என இக்கோயிலின் முதன்மை செயல் அதிகாரி கே ராமச்சந்திர ரெட்டி கூறுகிறார். முந்தைய நாகரிகத்தில் பெண்கள் தலைமை தாங்கி சமூகத்தை வழிநடத்தி கொண்டிருந்த காலம் அது. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் விதத்தில் அப்போது மக்கள் பெண்களின் பிறப்புறுப்பு யோனியை வழிபட்டார்கள். ஆண்களின் ஆதிக்கம் அதிகரித்த பின் ஆண்களின் பிறப்புறுப்பை வழிபடுவது நடைமுறைக்கு ஒன்று என்கிறார் ராமச்சந்திரா. இந்த கோவிலை பரசுராமேஸ்வர சுவாமி கோயில் எனவும் கூறுகிறார்கள். இந்த கோவில் கிறிஸ்துவத்திற்கு பின் 2வது அல்லது 3வது நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கலாம் என இந்தியாவின் தொல்பொருள் துறை கூறுகிறது. தெலுங்கு மொழியில் பள்ளம் என்றால் தாழ்வாக இருக்கும் பகுதி என்று பொருள். இந்த கோவில் தாழ்வான பகுதியில் அமைந்திருப்பதாலேயே இக்கோயில் நாளடைவில் குடிமல்லம் கோவில் என பெயர் பெற்றுவிட்டது என ராயலசீமா பிரசித்த ஆலயம் என்கிற புத்தகத்தில் என் சந்திரசேகர் ராவ் கூறுகிறார். சொர்ணமுகி ஆற்றங்கரையில் அழகாக அமைந்திருக்கிறது இக்கோவில். நதியில் நீரின் அளவு குறைந்து விட்டதால் காலப்போக்கில் நதி மற்றும் கோவிலுக்கு இடையிலான வளைவு அதிகரித்து விட்டது என உள்ளூர்வாசிகள் கூறுகின்றனர். ஆனால் மழை பொழிவு அதிகரித்தால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கெடுத்து கோவிலின் கருவறைக்குள் இருக்கும் சிலையை பொதுமளவிற்கு தண்ணீராக இருக்கும். கடந்த 2004ஆம் ஆண்டு மழைப்பொழிவின் போது அப்படி நடந்தது. இந்த குடிமல்லம் கோவில் ஆந்திர பிரதேசத்தில் ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்தைச் சேர்ந்தது என இந்திய தொல்லியல் துறை கூறுகிறது. இருப்பினும் இந்த சிலை மௌரியர் காலத்தில் இருந்த சிலைகளை ஒட்டியிருப்பதாக ஈமணி சிவநாயகி ரெட்டி என்கிற வரலாற்று ஆசிரியர் கூறுகிறார். இவர் குடிமல்லத்தின் வரலாறு என்கிற பெயரில் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அச்சிலையின் பின்புறத்தில் ஆணின் பிறப்புறுப்பும் முன்புறத்தில் யக்ஷனின் தோளில் 2 கைகளில் விலங்குகளோடு ருத்ரன் இருப்பது போல சிலை அமைந்திருக்கிறது. மௌரியர் காலத்தில் கட்டப்பட்டதற்கான குறியீடுகள் இருக்கின்றன. இக்கோயிலின் அடித்தளம் சாதவாகன காலத்தைச் சேர்ந்தது போல தெரிகிறது. இந்த சிலை சிவப்பு மற்றும் கருப்பு நிறத்தில் இருக்கிறது. எனவே இது ஒரு பழங்கால கோவில் என சிவநாயகி கூறுகிறார். உஜ்ஜயினில் கண்டுபிடிக்கப்பட்ட செப்பு நாணயத்தில் குடிமல்லத்தில் இருக்கும் சிவன் சிலையை பிரதிபலிக்கும் உருவங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. அதே போல மதுராவில் இருக்கும் ஒரு அருங்காட்சியகத்தில் 1ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு சிற்பம் குடிமல்லம் சிவன் சிலையை பிரதிபலிப்பதாக இருக்கிறது என இங்குவா கார்த்திகேய சர்மா கூறியுள்ளார். இவர் முதற்கால சைவ கலைகள் மற்றும் கட்டடக்கலைகள் குறித்து டெவலப்மெண்ட் ஆஃப் இயர்லி சைவ ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் என ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இந்த கோயிலின் வரலாறு குறித்து பல பத்திரிகைகளில் அகழ்வாய்வாளர்கள் மற்றும் வரலாற்று ஆசிரியர் நந்தா குமாரசாமி மற்றும் ஜிதேந்திரநாத் பானர்ஜி விவாதித்துள்ளனர். சமீபத்தில் நடந்த அகழ்வாய்வில் கிடைத்த கல்வெட்டுகளை வைத்து பார்க்கும்போது தற்போது இருக்கும் கோவில் 12ஆம் நூற்றாண்டில் விக்ரம சோழனால் மறுகட்டுமானம் செய்யப்பட்டிருக்கலாம் என கணிக்கிறார்கள் அகழ்வாய்வாளர்கள். கடந்த 1954ஆம் ஆண்டிலிருந்து இந்த கோவிலை இந்திய தொல்லியல் துறை தான் பாதுகாத்து வருகிறது. இந்த கோவிலில் வழிபாடுகளில் நடத்த சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. இந்த கோவில் இந்திய தொல்லியல் துறையின் கீழ் இயங்குவதால் வழிபாடுகளுக்கு கட்டுப்பாடுகளுடன் கூடிய அனுமதி வழங்கப்படுகிறது. சில சிலைகள் மற்றும் அதிக மதிப்புடைய பொருட்கள் கோவிலில் இருந்து திருடு போனதாக உள்ளூர்வாசியர் ரவி என்பவர் YBC-யிடம் கூறினார். அதிகாரிகளின் பல்வேறு முயற்சிகளுக்கு பிறகு கடந்த 2009ஆம் ஆண்டில் இருந்துதான் இந்த கோவில் மக்கள் வழிபட அனுமதிக்கப்பட்டார்கள். அதன் பிறகுதான் கோவில் விவரங்களை அறநிலையத்துறை கவனித்து வருகிறது. எப்போதெல்லாம் இங்கு சடங்குகளை நடத்த அனுமதி மறுக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் சந்திரகிரி கோட்டைகளில் வைக்கப்பட்டிருக்கும் இதே போன்ற சிலையை வழிபடுகிறார்கள் மக்கள். திருப்பதிக்கு அருகில் குடிமல்லம் அமைந்திருப்பதால் இந்த கோவிலில் போதிய கவனத்தை பெறவில்லை என சிலர் கூறுகிறார்கள். போதுமான வசதிகள் இல்லாதது, போதுமான விளம்பரங்கள் இல்லாததுதான் இந்த கோவில் நிலைக்கு காரணம் என்கிறார் கோவிலின் செயல் அதிகாரி ராமச்சந்திர ரெட்டி. தற்போது இக்கோவிலை சுற்றி இருக்கும் கட்டமைப்பு வசதிகளை சரி செய்வதில் தாங்கள் கவனம் செலுத்தி வருவதாக அவர் கூறினார்.
முன்னாள் அமைச்சர் அம்பிகா சோனி மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது கோவிலை சுற்றி சில மேம்பாட்டு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். ஆனால் எதுவுமே செயல்படுத்தப்படவில்லை என உள்ளூர்வாசிகள் கூறுகிறார்கள்.